நம்ம ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோயிலுடைய சிவாச்சாரியார் திரு காளிதாஸ் சாமி இருக்காங்க. அவங்க அந்த கோயிலுடைய சிறப்பு பத்தியும், வர கும்பாபிஷேகத்தை பத்தியும் அவங்க சொல்லுவாங்க. வணக்கம் சாமி, சொல்லுங்க. ஹர நமக பார்வதீம் பதையேர மகாதேவாம் சிவாய நமக. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனார் மன்னனால் கட்டப்பட்ட 300வது கோயில். அவருடைய கடைசி திருக்கோயில் இந்த கோயில். எல்லா ஆலயத்தையும் பார்த்தீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கியோ இல்லை மேற்கு நோக்கியோ பார்த்தா நம்மளுக்கு வந்து லிங்கோட தரிசனம் கிடைக்கும். இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா உலகத்திலே தெற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியா இருக்கிறார். உலகத்திலே தெற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியா இருக்கப்பட இந்த இடம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிதம்பரத்தில் நடராஜ கோயில் பார்த்தீங்கன்னா உச்சோர் மூர்த்தியாக தான் இருப்பார். சிதம்பரத்தில் நடராஜா பார்த்தீங்கன்னா உச்சோர் மூர்த்தியாக தான் இருப்பாங்க. வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆளு மொத்தம் 3 குரு. எம்பெருமா சிவபெருமானே இங்கே வந்து தெற்கு நோக்கி இருக்கிறதுனால, யம திசை பார்த்து இருக்கிறதுனால, யம பயத்தை போக்கக்கூடிய இருக்கிறதுனால இவரே ஒரு குருவா இருக்கிற இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு பகுதி போல இருக்குமா. ரொம்ப அடர்ந்த காடு பகுதி போல இருக்கிறதுனால மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் என்ன பண்ணுவாளாம், இங்கே மேய்க்கிறதுக்கு தினமும் கூட்டிட்டு வருவாளாம். அப்படி மேய்க்க வச்சுட்டு கூட்டிட்டு வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா, சாமியோட அனுகிரகப்பட்ட பசுமாடு என்ன பண்ணுமா, நேராக அங்கே வந்து பெரிய பாம்பு ஊத்தல் இருக்குமா. இந்த பெரிய பாம்பு ஊத்தல் வந்து பால் சுரக்குமா. பெரிய பாம்புத்துல இருந்து பால் சுரக்கிறதுனால அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுவாராம், சாயங்காலம் பொழுது போன நேரத்துல எல்லா பசுமாடு கூட்டு போய் நிக்க வச்சு பால் கறக்க வரான். அப்படி எல்லா பசுமாடு கூட்டு போய் நிக்க வச்சு பால் கறக்கல, இந்த ஒரு பசுமாடு மட்டும் அவருக்கு பால் கறக்க மட்டும் சிந்தனை வருது. சரி, எல்லா பசுமாடும் நம்மளுக்கு வந்து பால் சொந்த கொடுக்குது, இந்த ஒரு பசுதானே நினைச்சு விட்டுட்டு வாராம். சரி, மறுநாள் என்ன பண்ணுவாராம், இதே இடத்துக்கு அடர்ந்த காடு பகுதிக்காக கூட்டிட்டு வருவாராம். அப்படி இதே அடர்ந்த காடு பகுதிக்கு கூட்டிட்டு வச்சது வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பெரிய பாம்புத்துல வந்து பால் சுரக்குமா. பெரிய பாம்புத்துல வந்து பால் சுரக்கிறதுனால அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுவாரோ, சாயங்காலம் பொழுது படுத்து சரி எல்லா பசுமாடும் தினமும் கூட்டு போய் இங்க இப்ப பால் கறானுன்னா, எல்லா பசுமாடும் இதே இடத்துக்கு வந்தா பால் சொந்து கொடுக்குது, இந்த ஒரு பசுமாடு மட்டும் ஏன் நமக்கு வந்து பால் சொந்து கொடுக்க மாட்டேங்குது, இது ஏதோ வர வழியில ஏதாவது தவறு நடக்குது போல, அந்த தவறை கண்டுபிடிதுன்னு மூச்சு பண்ணுவாராம். அந்த மூச்சியானது அவருக்கு வந்து தோல்வி வேண்டுமா. சரி, எப்படியாவது மன்னர்கிட்ட போய் தெரியப்படுத்துன்னு சொல்லக்குள்ள போய் மன்னர்கிட்ட போய் தெரியப்படுத்துறாராம். மன்னர்கிட்ட தெரியப்படுத்துன்னு மன்னர் வந்து ஒரு யோசனை சொல்றாராம். அப்படி என்ன யோசனை சொல்றாருன்னா, எல்லா பசுமாடும் நீங்க கொஞ்சம் முன்னோக்கி அனுப்புங்க, இந்த ஒரு பசுமாடை மட்டும் கொஞ்சம் தாழ்ந்து பின்னோக்கி அனுப்புங்கன்னு சொல்றாராம். தாழ்ந்து பின்னோக்கி நம்ம தவிர வந்து நம்மளே வந்து கண்டுபிடிக்கணும், இது எப்படியாவது திருடருக்கு எடுத்து புத்திமதி சொல்லி கொடுக்கணும், இது போல தவறு செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா எல்லா பசுமாடும் கொஞ்சம் முன்னோக்கி அனுப்புவா, இந்த ஒரு பசுமாட்டை கொஞ்சம் தாழ்ந்து பின்னோக்கி தவறை கண்டுபிடியாத மன்னர் என்ன பண்ணுவாராம், மாறு வேஷம் பின்தொடர்ந்து வந்து பாப்பாராம். மாறு வேஷம் பின்தொடர்ந்து வந்து பார்க்கல என்ன ஆகுதுன்னா, அந்த பசுமாடை பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பெரிய பாம்புத்துல வந்து பால் சுரக்குமா. அந்த மன்னருக்கு ரொம்ப வீழ்ப்பயமா ஆச்சரியமா போயிடுமா. சரி, இங்க இது தினமுறை நடவடிக்கை பார்க்கறதுக்காக தினமுறை இப்படி வந்து பாப்பாராம். தினமுறை இப்படி வந்து பார்க்கல என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தமலை வந்து பால் சுவாமியோட சிறுசுபானமான காட்சி தருவாராம். சுவாமியோட சிறுசுபானமான காட்சி தரக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த பசுமாடை பார்த்தீங்கன்னா தனது நாவினாலேயே